ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 11 ஆகஸ்ட் 2025। जब मन ही बाप का है तो फिर मन कैसे लगाए? பாபா இன்றைக்கு அவ்யக்த சமிக்கையில முதல்ல எடுத்தது என்ன சொல்றார்? மனமே பாபாவுக்கு சொந்தமாகி விட்டது எனும் பொழுது மனதை ஈடுபடுத்த என்ன இருக்கிறது? மனமே யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். இந்த மனசு அவருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப மனசை புதுசா ஈடுபடுத்த என்ன இருக்கு? பியாரு கேசே கரே, அன்பு எப்படி செலுத்துறது, மனசை எப்படி ஈடுபடுத்துறது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. ये प्रश्न ही नहीं उठ सकता क्योंकि सदा लवलीन रहते हैं। இந்த கேள்விகளுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் சதா அன்பில மூழ்கிய நிலையிலே குழந்தைகள் இருக்கீங்க. அந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்வி, எப்படி பாபாவை நினைக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், இந்த மாதிரியான ஒரு யோசனைக்கு அவசியமே இல்லைன்றார் பாபா. प्यार स्वरूप मास्टर प्यार के सागर बन गए तो प्यार करना नहीं पड़ता, प्यार का स्वरूप हो गए। பாபா சொல்றாரு, குழந்தைகளே, அன்பு ஸ்வரூபமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிட்டீர்கள் என்றால் அன்பு செய்ய வேண்டியது இல்லை, அன்பு செலுத்த வேண்டியதில்லை, நீங்களே அன்பின் ஸ்வரூபமாகி விட்டீர்கள் தானே. நம்ம என்ன ஆகிட்டோம்? அன்பினுடைய ஸ்வரூபமாக ஆகிட்டோம். அன்பு கடலுடைய குழந்தைகள் நாம, அன்பு ஸ்வரூபமான ஆத்மாக்கள், அன்பு நிறைஞ்சவங்க. புதுசா நம்ம ஏதோ ஒண்ணு இல்லாத ஒன்றை என்னமோ நம்ம நிரப்பிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியை தான் பாபா என்ன பண்றார்? மர்ஜாயி இருக்கிறத எமர்ஜி பண்ணுங்கன்னு சில முறை சொல்றார். அதாவது உள்ளடங்கி இருப்பதை நாம வெளிப்படுத்துறோம். அப்ப உள்ளூர இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம வெளிப்படுத்தணும், அவர் மேல வெளிப்படுத்தணும். என்ன, அவருக்கு ஸ்தூலமான உடல் இல்ல, நிராகார ரூபத்துல ஜோதி ரூபத்துல இருக்காரு. ஆனா அவரைத்தான் நாம இவ்வளவு நாள் தேடி வந்தோம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, அன்புல மூழ்கின நிலையில இருந்தா தனியா அன்பு செய்யணும், நினைக்கணும், அன்பு சுரூபமாகணும், அப்படி இல்ல. ஆல்ரெடி ஆகிட்டீங்க, ஏற்கனவே ஆகிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. जितना जितना ज्ञान सूर्य की किरणें व प्रकाश बढ़ता है उतना ही ज्यादा प्यार की लहरें उछलती है। எந்த அளவுக்கு ஞான சூரியனுடைய கிரணங்கள் மற்றும் அந்த பிரகாசம் அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக அன்பினுடைய அலைகள் எழும்பும். ஞான சூரியனுடைய கிரணங்கள் நம்ம மேல படப்பட, சூரிய கதிர்கள் பட்டாலே அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகிறது. வெளிச்சம், வெயில் ஒரு இடத்துல பட்டாலே ரொம்ப நல்லது. ஒரு இடம் இருட்டாக இருக்குன்னாலே அந்த இடத்துல வாத்தாவரணம் அவ்வளவு நன்றாக இருக்காது, சூழல் அவ்வளவு நன்றாக இருக்காது. அங்கே சூரிய ஒளி படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த குப்தமான மறைமுகமாக இருக்கக்கூடிய மனம் புத்தியினால நம்ம தொடர்பு வைக்கக்கூடிய நம்முடைய ஞான சூரியனுடைய ஒளி கதிர்கள் படப்பட அந்த அன்பினுடைய அலைகள் எப்படி கடல்ல சூரிய ஒளிப்பட்டா அலைகள் மேலெழும்பி வருது, அந்த மாதிரி அன்பினுடைய அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு அதிகமாக நம்ம ஞான சூரியனுடைய சக்திகளை வாங்கிக்கிறோமோ, அந்த கிரணங்களை வாங்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பும் அதிகமாகிக்கிட்டே போகும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.